உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலிஃப்ளவர் முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையானது காலிஃப்ளவர் வாங்கிக்கிங்க. இதை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டு, ஏன்னா இதில் சின்ன சின்ன புழு பூச்சிலாம் இருக்கும், அதனால் இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வெந்த ஏற்பாடு லைட்டாக வெந்தால் போதும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டிட்டு அப்புறம் கோல்டு வாட்டர் போட்டு இது நல்லா அலசி 2-3 தடவை அலசி எடுத்துக்கணும். இது 3 கப் அளவுக்கு நான் காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரே ஒரு வெங்காயம், இதை நல்லா பொடியாக அரிஞ்சிக்குங்க. 2 பச்சை மிளகாய், இதையும் பொடியாக அரிஞ்சிக்குங்க. அடுத்ததாக இந்த 3 கப்பு காலிஃப்ளவருக்கு 3 முட்டை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த காலிஃப்ளவர் முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கிறேன். எண்ணெய் சூடாக இருந்ததும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது கொஞ்சம் பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் பொடியாக கிள்ளின கருவேப்பிலை, இதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், பச்சை வாசனைலாம் போகட்டும், வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்குவோம். காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி இந்த தண்ணி வற்றி வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்குவோம். நல்லா வேகட்டும். இப்போ காலிஃப்ளவர் தண்ணி வற்றிச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். அடுத்ததாக இந்த 3 முட்டையை நம்ம உடைச்சி வச்சுருக்கோம், இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை வேகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுற வேண்டியதான். முட்டை ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, ஓரளவுக்கு முட்டை வெந்தால் போதும். நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், காலிஃப்ளவர் முட்டை வெந்துடுச்சு. முட்டை எல்லாத்து மேலே படும்படியாகவும் நல்லா கிளறி விடணும். நல்லா வெந்துடுச்சு. இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். பாருங்கள், காலிஃப்ளவர் முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. ரசம், சாம்பார், காரக்குழம்பு எந்த சாதத்தை கூடயும் இந்த தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதை வெறும் வாயிலே கூட சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.